அன்பான நேயர்களே, இந்த வேளையிலும் கர்த்தரது வார்த்தையை பார்ப்பதற்காக கேட்பதற்காக இருக்கிற ஒருவரையும் சத்திய வசனத்தின் சார்பிலே எனது வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எப்போது யோசிச்சுண்டா, நான் ஏன் இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பாராட்டும் இல்லை, ஒரு பலனும் இல்லை, இதை விட்டுட்டு போனால் நல்லமா இருக்குமான்னு நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? அது சில நேரம் வீட்டு சமையலையும் இருக்கும். அண்மையிலே நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்க நேரம் ஒரு தாயார் சொன்னாங்க, இந்த பிள்ளைகளுக்காக நான் விதவிதமாக கஷ்டப்பட்டு சமைச்சோம், என்ன பிரயோஜனம், சமைச்சு வச்சுருப்பேன், பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஊபர் போட்டு அதில் போட்டு எடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக இவ்வளவு நான் யோசிச்சு செய்துக்கிட்டு இருக்கேன், கேஸை விரயமாக்குறேன், பணத்தை விரயமாக்குறேன். சரி, நீங்களும் யோசிக்கலாம். சின்ன கணவனாக தகப்பனாக இருக்க நீங்கள் யோசிக்கலாம், இந்த பிள்ளைகளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களது கல்விக்காக அவர்களது உயர்வுக்காக நான் இவ்வளவு காரியம் செய்தேன், ஆனால் என்னை மதிக்கிறாங்க இல்லை, இல்லாட்டி எனக்கு ஒன்றுமே இப்போ இல்லை, ஓய்வூதிய பணத்தை கூட எனக்கு இல்லை, எல்லாவற்றையும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் சொல்லி யோசிக்கிறீங்களா? சில இளம் பிரார்த்தனர் நீங்களும் யோசிக்கலாம், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இந்த கம்பெனி தான் முன்னுக்கு போகுது, இல்லாட்டி எனக்கு பெயர் இல்லை, ஒரு பெயரை பெறுகிறார், இதில் பிரயோஜனம் இருக்கா, இதில் நன்மை இருக்கா, நான் செய்ய வேண்டியது இருக்கான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற வழியிலே தாவீது வாழ்க்கையில் கூட தாவீது அரசனாகி வந்தான் இல்லை, அந்த நிலைமையில் இருக்கிற வேளையிலே தேவன் தாவீதை குறித்து இல்லாட்டி தாவீதுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார். அதிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டெடுத்து. இந்த வேளையில் தாவீதுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், ஆட்டு மந்தைகளின் பின்னே நடந்த உன்னனா. தாவீதுக்கு நினைவுபடுத்துகிற காரியம், அவன் இப்பொழுது ஒரு அரசனாக இவ்வளவு காரியங்களை அவன் செய்வதற்கான காரணம் இல்லாட்டி செய்வதற்கான அடித்தளம் அவனுக்கு இருக்க வீரம் இல்லை, அவனுக்கு இருக்க பெரிய காரியங்கள் அல்ல, அவன் ஒரு கல்லை எடுத்து அடித்து கோலியாத்தை கொன்ற அந்த திறமை அல்ல, அவன் நம்பியிருந்த விதமும் அல்ல, அவனது விசுவாசமும் இல்லை, அவன் இத்தனை பாடல்களை எழுதினதுனாலே அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை அதிபதியாக்கினேன். இந்த அழகான காரியம். ஆடு மாடிகளின் பின்னே ஓடி போனவன் இல்லை, ஆடு மாடிகளை மேர்த்தவன் அல்ல, ஆடு மாடிகளின் பின்னே நடந்த உன்னை. அதாவது என்ன தெரியுமா அவர் சொல்கிறார், நீ ஆட்டுக்கு மாட்டுக்கு பின்னுக்கு நடந்தப்பா, நடந்து போன காலால் நடந்து போன ஒருத்தனை நான் இப்படி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களது வாழ்க்கையிலே அன்புகளை மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்களது வாழ்க்கையிலே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், எங்களோட சந்ததிக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், உயர்வு என்பது இல்லாட்டி பதவியோ பணம் அந்தஸ்து வருவது எங்களது முயற்சி அவசியம், ஆனால் அதன் அடிப்படையிலே அல்ல. எங்களை உருவாக்குவதும் அந்த ஸ்தானத்திலே கொண்டு செல்வதும் தேவன் ஒருவர் என்பதை மறக்கக்கூடாது. ஆகவே இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்கிற சில காரியங்கள் அது கீழானதல்ல. தாவீது அப்படி யோசிக்கவில்லை. ஆடு மாடுகளுக்கு பின்னாக நடந்து போவது, அவன் முன்னாக போவே இல்லை. இதில் அழகான காரியம், முன்னால் போய் அவன் கொண்டு செல்ல இல்லை. ஆண்டவர் திரும்ப நினைவுபடுத்துகிறார், நீ பின்னதான் நடந்த, பின்னுக்கு போன, ஆடு மாடுகளுக்கு பின்னுக்கு போன, அப்படிப்பட்ட ஒருத்தனை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது மிக மோசமான காரியம் அல்ல. தாவீதை ஒரு கீழ்த்தரமாக பார்க்குற ஒரு காரியம் அல்ல. இல்லாவிட்டால் ஆடு மாடுகளை மேய்ப்பது கீழான தொழில் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, அப்படிப்பட்ட அர்த்தம் அல்ல. அவன் என்ன தொழிலை செய்தாலும் நீ பின்னால இருந்த, இப்ப நீ முன்னுக்கு போனது மாத்திரமல்ல, நீ உயர்வா இருக்க, அது இந்த அர்த்தம். அன்பானவர்களே, நீங்கள் இந்த காலகட்டத்திலே செய்கிற உங்களது பொறுப்புகளை சிறப்பாக செய்யுங்க. மற்றவங்க உங்களை அடையாளம் கண்டிருக்க முடியாது. வேறு பகுதியில் ஆடு மாடுகளுக்கு பின்னே நடந்துன்னு சொல்கிற சொற்கள் நாங்கள் வேதாந்தத்தில் காண முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் காணுகிறார்.
அவன் செய்த ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் காணுகிறவராக இருக்கப்படினாலே அவன் அது உத்தமமாக உண்மையாக அவன் செய்ததை ஆண்டவர் கண்டிருக்கார். ஆகவே அவன் ஆடு மாடுகளுக்கு முன்னாக அனுப்பவில்லை, மேலாக உயர்த்துகிறார். எங்களை மேலாக உயர்த்துகிற தெய்வம் அன்பானவர்களே. அந்த என்ன மேல் என்று சொல்லுகிறது மின்னொருவரை நாங்கள் கீழ்ப்படுத்துவதற்கல்ல, மின்னொருவர்களை நாங்கள் கீழே தள்ளி நாங்கள் உயர்வாக வருவதற்காக இருப்பதல்ல. சிலர் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். உங்களோட தொழிலையாக இருக்கலாம், குடும்பத்திலேயா இருக்கலாம், உங்களோட சமூகத்திலேயா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பதவிகள் பொறுப்புகளை கொடுக்கிற வேளையிலே மறந்து போகாதீர்கள். உங்களது ஆரம்பத்திலே நாங்கள் எப்படி இருந்தோம் மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்கு கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. அதே நேரம் தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பத்தையும் நீங்கள் ஒதுக்க வேணாம், தட்டி கழிக்கவும் வேணாம். தேவன் கொடுக்காத நேரம் நீங்கள் பதவிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது வாழ்க்கையில் பாருங்க, அவனாக போவே இல்லை. எப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தை அவன் ஒதுக்கவும் இல்லை. அது மிக முக்கியம். அநேகர் தங்களது சுயமுயற்சியினாலே மேலே வருவதற்கு, அது எந்த இடத்துலையா இருக்கலாம், வணக்க ஸ்தலங்களையா இருக்கலாம், ஆஃபீஸ்லையா இருக்கலாம், இன்னொருவருக்கு நலமாக எனது மேலதிகாருக்கு நாங்கள் அவருக்கு உடந்தையாக அவருக்கு நாங்கள் உயர்த்தி பேசினா எங்களுக்கு பதவி ஒரு கிடைக்கும், அவருக்கு ஏற்ற காரியத்தை செய்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிற சமூகம் தான் இந்த காலகட்டம். அது அந்த காலகட்டத்திலேயும் இருந்தது. ஆனால் அவன் அப்படி இருக்கவில்லை. அவன் தைரியமாக எல்லாவற்றையும் சொன்னவனாக இருந்தான். தேவனுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் யாராவது கதைச்சு அவன் கொதித்தெழுந்து அதற்கு எதிராக கதைத்த ஒரு மனிதனாக அவன் இருந்தான். தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை பாவித்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு கதைக்கிற காரியம், இந்த காலகட்டம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரா சந்தர்ப்பம், அதை பிடித்துக் கொள்ளுங்க. தேவன் கொடுக்காத நபர்களையும் தேவன் கொடுக்காத பதவிகளையும் தேவன் அழைக்காத வழிகளிலும் சென்று விடாதீர்கள். இவன் தேவன் அழைத்த வழியிலையும் தேவன் அழைத்ததையும் அவன் பிடித்து கொண்டிருக்கிறவனை தேவன் சொல்லுகிறார், நானே அதிபதியாக ஏற்படுத்தினேன். இன்னொரு காரியம், உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கா? அதாவது சின்ன வயசாக இருக்கலாம், ஆனால் மறந்துடாதீங்க, உங்களுக்கு பொறுப்புகளை மனிதர்கள் கொடுத்தாலும் ஒரு விதத்தில் தேவன் கொடுக்குறபடினாலே என்ன வேலையாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக, சிறப்பாக, உண்மையாக, உத்தமமாக ஒரு காரியத்தை செய்யுங்க. அதை வீட்டை சுத்தம் செய்கிறதா இருக்கலாம், காரியாலயத்தை சுத்தம் படுத்துகிறதா இருக்கலாம், பொருட்களை வாங்குகிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஏன் ரோடை பாருங்கள், க்ளீன் பண்ணுறது, கூட்டுறதை சுத்தமாக செய்கிறோமா? அநேகரது பார்வையில் நீங்கள் பார்க்கலாம், தாங்களுக்கு பணத்துக்காக செய்கிறவர்கள் அநேகர், ஆனால் கொடுத்ததிலே உண்மையாக யோசித்து அதை சிறப்பாக செய்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இந்த பகுதியில் அடுத்தது கதைக்கிறதா தான். தாவீது வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு பொறுப்பை கொடுக்கிற வேளையிலே அதை அவன் யோசித்து அது எவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்யலாம்னு சொல்கிற முயற்சி எடுத்தான். இந்த வரப்போகிற நாட்களில் நீங்கள் செய்கிற வேலையை ஏனோ தானோ ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதை நான் இன்றைக்கி எப்படி செய்யலாம், சிறப்பாக, ஆக்கப்பூர்வமாக, க்ரியேட்டிவாக, வித்தியாசமான விரதத்திலே, அது நாங்கள் இந்த கணவன் மனைவி அன்பு செய்கிறதா இருக்கலாம், உணவு தயாரித்து பரிமாறுகிறதா இருக்கலாம், எங்களது ஆடை அணிகிறதா இருக்கலாம். ஒரு நேர்த்தி ஒன்று உண்டா, வித்தியாசம் ஒன்று உண்டா? மற்றவர்களை கவருவதற்காக செய்வதல்ல, மற்றவர்கள் பார்வையிலே தெரிவதற்காக நாங்கள் செய்வதல்ல. தேவன் எங்களுக்கு அதை கொடுத்திருக்கப்படினாலே, அவர் அதற்கு அதிபதியாக எங்களை பொறுப்பை கொடுத்திருக்கப்படினாலே எல்லாவற்றுக்கும் பொறுப்புள்ளவர்களாக தேவனே எனக்கு கொடுத்தார்னு அந்த அந்த கனத்தோடையும் அந்த பயத்தோடையும் நாங்கள் செய்வோமா? மறந்துடாதீங்க, காலிலே நடந்தவனை உயர்த்தினார். சில நேரம் உங்களுக்கு வாகனம் இல்லை, பஸ்ஸில் தான் போகிறோம், பைக் இல்லைன்னு யோசிச்சு கொண்டிருக்கலாம். அது அவசியம் அல்ல. தேவன் எங்களை பார்க்குறார். வீடுகள் சொந்தமும் இல்லாமல் இருக்கலாம், மறந்துடாதீர்கள். எங்களது பிள்ளைகளுக்கு கணவனோ திருமணத்துக்கு இன்னும் நபரை தேடிக்கொண்டிருக்கலாம், மறந்துடாதீர்கள். தேவன் அதிபதியாக இருக்கிறவர் எங்களை பார்க்கிறவராக இருக்கிறார்.